செயின்ட் பெர்னதத் சௌபிரியாஸ் 1844ல பிரான்ஸ் நாட்டோட லூர்து நகர்ல பிறந்திருக்காங்க. ஏழ்மையான குடும்பம், 6 குழந்தைகள்ல மூத்த மகளா பிறந்திருக்காங்க. பெர்னதத் சின்ன வயசுலயே ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெர்னதத் தன்னுடைய நண்பர்களோடு மசபல் குகைக்கு ஆடு மேய்க்க போறது வழக்கமா இருந்திருக்கு. 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் வழக்கம் போல பெர்னதத் ஆடு மேய்க்க மசபல் குகைக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு வானத்திலிருந்து அன்னை மரியாள் வெள்ளை நிற ஆடையோடு ஊதா நிற இடைக்கச்சி அணிந்து கையில் ஜெபமாலையோடு பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. பெர்னதத் மட்டுமே இந்த காட்சியை கண்டிருக்காங்க. கூட இருந்த யாருமே இத காணவே இல்ல. பெர்னதத் இதை பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் இத நம்பவே இல்ல. அன்னை மரியாள் மறுபடியும் பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இந்த தடவை நாமே அமலோற்பவன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவ மன்னிப்பு பெறவும் ஜெபமாலை ஜெபிக்கவும் அறிவுறுத்தியிருக்காங்க. அன்னை மரியாள் 16 தடவை பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. பெர்னதத் இதை பற்றி பங்கு தந்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல திருச்சபை இந்த காட்சிகளை உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிபுணர் குழு ஆராய்ந்து அதுக்கு பிறகு இந்த காட்சிகள் உண்மைதான் அப்படின்னு திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கு. பெர்னதத் 22வது வயசுல கருணையின் சகோதரிகள் சபையில சேர்ந்து துறவு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க துணிகள் தைப்பது, ஆலயத்தை பராமரிப்பது மாதிரி பணிகளை சிறப்பாவே செஞ்சிருக்காங்க. நீண்ட நாட்களாக ஆஸ்துமா நோயால பாதிக்கப்பட்டிருந்த பெர்னதத் இறுதியா 1879ல இறந்து போயிருக்காங்க. பெர்னதத்தோட அழியாத உடல் அவங்க வாழ்ந்து வந்த நெவர்ஸ் மடத்தோட சிட்டாலயத்துல இப்பவும் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 16 செயின்ட் பெர்னதத் சௌபிரியாஸ் ஃபீஸ்ட் டே.